எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். ரெசிபியை கடகடன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 2 கப்ஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 ஆனியன் நீளமாக சாப் பண்ணியிருக்கேன். 1 கத்து கருவேப்பிலை, அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு சால்ட்டு. ரொம்ப தின்னாலாம் பிசையவே வேணாம், ஒரு அளவுக்கு மீடியமாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வாழை இலை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் லைட்டாக அதை வாட்டிட்டு கொஞ்சமாக ஆயில் அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் நான் பிசைஞ்சு வச்சுருந்த மாவை ஒரு உருண்டையாக எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த வாழை இலை மேலே மாவை வச்சுட்டு லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வரும். தண்ணி தொடாமல் நீங்கள் அழுத்துனீங்கன்னா அது உங்கள் கைக்கு ஒட்டிட்டு வரவே வராது. ஃபஸ்ட்டு டைம் இதை ட்ரை பண்ணுறப்ப எனக்குமே இது வரவே இல்லை. நான் டைரெக்டாக தோசை கடாயில் வச்சு செஞ்சேன். ஸோ தின்னாக இருந்தது. அப்புறம் தான் இந்த வாழை இலையில் நான் லைட்டாக ஆயில் விட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்பயுமே சப்பாத்தியாக சாப்பிட்ற நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இதில் கீரை ஆட் பண்ணவே இல்லை, ஆனால் கீரை ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இதுக்கு சைடிஷாக நீங்கள் கார சட்னி வச்சுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். முக்கியமாக டயட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பை.